தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஒரு வார காலமாக சைதாப்பேட்டையில் வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். போகிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு. கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகள் குறித்து மனம் நெகிழ்ந்து வரவேற்று மகிழ்கிறார்கள். அதேபோல் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் குறித்தும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு வரவேற்பை தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் போகிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களும் இந்த அரசுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சொன்னதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு மகத்தான இலக்கு இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டு 234க்கு 234 இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் என்கின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் தேர்தல் களங்களில் சந்திக்கிற போது மகளிர் அல்லது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிற போது சொல்வார்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்கள் ஆட்சி வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த முறை முற்றிலும் மாறுபாடாக நாம் ஜெயிப்போம், நம்ம ஆட்சிக்கு வருவோம், நம்ம முதல்வர் வெற்றி பெறுவார் என்று சொல்லுகிற அந்த மனநிலையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை ஒரு 22 அரசியல் இயக்கங்களின் கூட்டணி என்று இதுவரை நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் 2,93,00,000க்கும் மேற்பட்ட மகளிர் அனைவருமே ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி அது திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறதோ என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிரிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் ஆதரவும் இருந்து வருகிறது. நேற்றைய தினம் சைதாப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. இல்லை, அது விமர்சனங்கள்ங்கிறது வச்சாதான் எதிர்கட்சி. ஆனால் அவருடைய விமர்சனங்கள்ங்கிறது ஒரு போலித்தனமான, உண்மைக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாதது. அவர் சொன்ன விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தேர்தல் முடிந்து அல்லது இந்த மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிக்கப்பட்டவுடன் மக்கள் சரியான பதிலை எடப்பாடிக்கு அளிப்பார். அதான் சட்டம் ஒழுங்கு எங்கே சரியில்லைங்கிறத நீங்கள் அவர் கையில் கேட்கணும். எங்கே சரியில்லைன்னு சொன்னார்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கு மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான மண் என்பது இன்றைக்கு நிரூபணமாகிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிர்வாக திறமையின்மைக்கு, அவருடைய அவர் ஆட்சியில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அட்டூழியத்திற்கு கிடைத்த ஒரு பதிலடியாகவே பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய தீர்ப்புகள் அவரை தொடர்ந்து வர